உங்க வாழ்க்கையில ஒரே கவலையா இருக்கா? ஆமாங்க. சந்தோஷமா வாழணும் அப்படின்ற ஆசை இருக்கா? ஆமாங்க. நிம்மதியா வாழ்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கேட்கறதுக்கு நீங்க ரெடியா? அடப்பா! அத முதல்ல சொல்லுப்பா. அது தெரிஞ்சா என் வாழ்க்கைய சூப்பரா வாழுவோம்ல அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நம்மளோட பாட்காஸ்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி தான் டீட்டெயிலா பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. நல்ல ராஜாவா? கெட்ட ராஜாவா? இவரு நல்லவர்னு சொல்லிட முடியாது, கெட்டவர்னு சொல்லிட முடியாது. நடுவால இருப்பாரு. சம்டைம்ஸ் நல்லது பண்ணுவாரு, மெனி டைம்ஸ் கெட்டது பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ராஜா. அவரோட மண்டைக்குள்ள ஏகப்பட்ட நலத்திட்டங்கள்லாம் இருக்கு. இத பண்ணணும், அத பண்ணணும், இதெல்லாம் பண்ணனா நாட்டு மக்கள் செமையா இருப்பாய்ங்க. அப்படின்ற மாரிலாம் ஆசை இருக்கு. ஆனா அதெல்லாம் பண்ணல. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, YouTubeல வீடியோ தான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப கூட பாருங்க YouTubeல ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. ராஜா வளரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்ட்டு இங்க ஓபன் பண்றப்போ ஒரு விளம்பரம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி அவருக்கும் விளம்பரம் வருது. அவரு வெறியாயி ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கூட அந்த நலத்திட்ட உதவிலாம் என்ன பண்ணணும்னு கூட யோசிக்கல. அவர் பாட்டுல அவரோட ஆட்சி அப்படிதான் ஆண்டுட்டு இருக்காருன்னே வச்சுக்கங்களேன். சோ அந்த மன்னனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நோண்டி 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 மைண்ட் இப்ப ரொம்ப நோண்டியா மாறிடுச்சு. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா படுத்துட்டாரு, தூங்கிட்டாரு. கனவு ரொம்ப மோசமான கனவா வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர்ல உருவம். தான் சாவு அப்படின்ற மாதிரி அந்த ராஜாவை துரத்திக்கிட்டே இருக்கு. இந்த ராஜாவும் ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ராஜாவால ஓட முடியல. அவர் நின்னுறாரு. நின்னுட்டு இப்ப அந்த சாவை பார்த்து கேட்கிறாரு. அதாவது அந்த கருப்பு உருவத்தை பார்த்து கேட்கிறாரு. எப்பா, இம்புட்டு நேரம் துரத்துறிய, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்ப அந்த கருப்பு உருவம் சொல்லுது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ இருந்து என்ன பயன்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ சும்மா மண்ணுக்கு பாரமா தானே இருந்துட்டு இருக்க. உன் வாழ்க்கைலாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு காலையில சூரிய உதயம் வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப. அதுக்கப்புறம் செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு உருவம் சொல்லவும் இவர் பதறி அடிச்சுட்டு எழுஞ்சுக்கிறாரு. ஐயோ அப்பா, எவ்வளவு மோசமான கெட்ட கனவு. ஆனாலும் இந்த கெட்ட கனவுல வந்த சாவு, ஐயோ நிஜத்துல இப்படி இப்படி ஏதாவது நடந்துருமா? சரி, கூட்டண்டா இதுக்கான ஒரு பஞ்சாயத்தை அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாரு, அந்த அரசவையில இருக்கிற அறிஞர்களையும் புலவர்களையும் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிடுறாங்க. இன்க்ளூடு மருத்துவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, இது உண்மையிலே கனவா இல்ல நிஜத்துல நடக்க போதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. பேச 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 அந்த டிபேட் வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தர் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ராஜாக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. இப்படி ஒரு கனவு வந்ததாகவும் அந்த கனவுல சாவு துரத்துனதாகவும் அந்த மாதிரிலாம் யாரும் சொன்ன பதிவு எதுவுமே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்றாங்க, ஆஸ் பர் த டாக்குமெண்ட் வைஸ் இதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே நடந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இது ஏதோ ஒரு நீயா நானா ஷோ மாதிரி டிபேட்டாவே போயிட்டு இருக்கு. இவருக்கு தலை வலிக்குது. அடேய், அந்த கனவுலையாவது நாளைக்கு தாண்டா சாவன்னு சொன்னாங்க, நீங்க பேசி இன்னைக்கே கொன்றுவீங்க போல இருக்கு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஒவ்வொருத்தர் அவங்கவங்களோட கருத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் கருத்தை சொல்றாருன்னா அடுத்தவங்க கீழே இருந்து அதுக்கு எதிர்கருத்து தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சொல்யூஷன் கிடைச்ச பாடு இல்லை. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வெறுத்து போன அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஐயோ இவனுங்கிட்ட நம்மளால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அந்த டிஸ்கஷன் நடக்கிற அந்த ஏரியா விட்டு கொஞ்சம் வெளியே வராரு. வெளியே வந்தனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஒரு வயசான சமையல்காரர் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல ராஜா, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் உனக்காவது இப்படிலாம் தோணுதே. என்ன பண்றதுயா? இவனுங்க கிட்ட போய் உதவின்னு கேட்டேன், இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றது? பேசுறதுதான் அவங்களோட பழப்பு. இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கான தீர்வு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் பேசுறதுக்காகவே பிறந்தவங்க. இவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர ஒருத்தன் கருத்துக்கு இன்னொருத்த எதிர்கருத்து சொல்லுவான், அந்த எதிர்கருத்துக்கு இன்னொருத்த எதிர்கருத்து தருவானே தவிர இவங்களால சொல்யூஷன் தர முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த சமயக்காரர் சொல்லுவோம், என்ன பண்றது, என் வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு கேட்கிறப்ப அவருக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. ராஜா, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, எனக்கு என்னமோ நீங்க இந்த அரண்மனையில நாளைக்கு இருந்தா இப்பெல்லாம் நடக்கும். பெட்டர் இந்த அரண்மனையை விட்டு நீங்க போயிடுங்களேன். நாளைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது கடத்திருங்க, நீங்க வாழ்க்கையில வந்து தப்பிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த ஐடியா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து போறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்படியே போனாலும் இவனுக்கு கண்ணுல மாட்டாம நான் போக முடியாதே. அதுக்கு என்ன, இப்ப இங்க இருந்து போனோம் அவ்வளவுதானே. என்கிட்ட ஒரு குதிரை இருக்கு. ஓ, குதிரைலாம் வச்சிருக்கியாப்பா? இருக்கு ராஜா. ரொம்ப நல்ல குதிரை. எப்பா, நல்ல குதிரைன்றது உனக்கு, எனக்கு அது புது குதிரை தானே. அந்த புது குதிரை எங்கேயாவது தள்ளி விட்டு அதுல நான் செத்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும். ராஜா, என்ன ராஜா இப்படிலாம் சொல்றீங்க? என் குதிரை ரொம்ப மரியாதை தெரிஞ்ச குதிரை. இப்போ நம்ம பிலீவ் இன் டைம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குல்ல, அந்த வீடியோ கடைசியில முடிக்கிறப்ப அந்த அட்மின் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நான் மட்டும்தான் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் வைப்பாரு. அவர் ஒவ்வொரு வாட்டி நன்றி சொல்றப்பையும் இது பாட்காஸ்ட கேட்டுட்டு இருந்தாலும் ரெண்டு காலை தூக்கி அவருக்கு பதிலுக்கு நன்றி சொல்லும். அவ்வளவு மரியாதை தெரிஞ்ச குதிரை, அதை போய் இப்படி சந்தேகப்படுறீங்களா? ஓ,
நன்றி சொன்னா பதிலுக்கு நன்றிலாம் காலத்துக்கு சொல்லுதா? நல்ல மரியாதை தெரிஞ்ச குதிரையா தான் இருக்கு. சரி ஓகேப்பா, அந்த குதிரை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா என்ன பண்றாரு, இப்ப குதிரையில ஏறி உட்கார்றாரு. ஆத்தி, நாளைக்கு காலங்காத்தால சூரிய உதயத்தை எப்படியாவது இங்க இருந்து தாண்டிடணும் அப்படின்ற மாதிரி ராத்திரியில இருந்து அந்த மனுஷன் வந்து குதிரையை ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அது பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ரீச் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாதையே கிடையாது. அவர் போன இடத்துல பாத்தீங்கன்னா பாதையோட முடிவு தான் இருக்கு. இதுக்கப்புறம் அங்கிட்டு போக முடியாது. கரெக்டா சூரிய உதயம் வந்துருச்சு. இப்ப ராஜாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பாடா, 100 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்துட்டோம்ப்பா. இதுக்கப்புறம் அந்த சாவு நம்மளை துரத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நல்ல வேலை, இவ்வளவு தூரத்தை நம்ம தனியா எப்படி வந்திருக்க முடியும், இந்த குதிரை இருந்ததால ஏதோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை விட்டு கீழே இறங்கி அந்த சூரிய உதயத்தை கண் குளிர பார்த்துட்டு திரும்பி குதிரையை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. நீ இல்லாம இது சாத்தியப்பட்டிருக்காது, என் உயிரே உன்னாலதான் கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் இப்ப அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா 2 காலை தூக்கி பதிலுக்கு நன்றி சொல்லிட்டு கீழே டொம்முன்னு வைக்குது. அது வச்ச வேகத்துக்கு என்ன ஆகுதுன்னா அதுதான் அந்த சாலையோட முடிவு. அந்த இடத்துல ஒரு கிராக் விழ ஆரம்பிக்குது. என்னடா இது, இங்க ஒரு கிராக் விழுது, ஐயோ அப்படின்னு ராஜா பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு அந்த குதிரைக்கு பக்கத்துல அந்த கருப்பு உருவம் மறுபடியும் விசிபிளா தெரியுது. ஐயோ, என்ன ஃபாலோ பண்ணிட்டு 100 கிலோமீட்டர் தாண்டி இங்கிட்டு வந்துட்டியா நீனு, என்ன சாவடிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இப்ப ராஜா அந்த கருப்பு உருவத்தை பார்த்து கேட்கிறவும் கருப்பு உருவம் சொல்லுது, நான் எங்க 100 கிலோமீட்டர் தாண்டி இங்கிட்டு வந்தேன், நான் இங்கேயே தான் இருக்கிறேன், நீ தான் 100 கிலோமீட்டர்ல இருந்து டிராவல் பண்ணி என் பக்கத்துல இருந்து நின்று இருக்க. நானே யோசிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் இவனை எப்படி கொல்றதுன்ட்டு, பாரு நீயே வந்துட்ட, எல்லாம் இந்த குதிரையோட மகிமை, இந்த குதிரை இருந்ததால நான் கரெக்ட் டைமுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லவும் குதிரையோட மேல கையை வச்சுட்டு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லவும் இப்ப குதிரை மறுபடி காலை தூக்கி டம்முன்னு ஒரு அடி ஒண்ணு அடிக்குது. அடிச்ச அடுத்த செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரோடு மொத்தமா உடைச்சுக்கிட்டு ராஜா கீழே விழுந்து அந்த ஸ்பாட்டிலே கோவிந்தா கோவிந்தா. ஏய், இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நீ என்ன சொன்ன, நிம்மதியா வாழணும், சந்தோஷமா இருக்க, இப்பெல்லாம் பேசிட்டு என்னப்பா சாவு சாவுன்னு பேசியிருக்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா பெரிய சம்பந்தம் இருக்குங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழறோம். சில பேர் ஓட்டுறாங்க. சோ சில பேர் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஆனா முழுசா வாழ்றவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாழ்றது அண்ட் முழுசா வாழ்றது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணணும்னு இருக்கும். சில பேர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60% அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்வாங்கன்னே வச்சுக்கோங்களேன். மீதி 40% அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு தான் இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், இவன் எங்க போயிட போறான், இங்கே தான் இருப்பான், நாளைக்கு வந்து அவங்ககிட்ட அன்பை காட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினைச்சா இன்னைக்கே அந்த அன்பை காட்டலாம், இன்னைக்கே அந்த அன்பை தெரிவிக்க முடியும், நிறைய விஷயத்த பண்ண முடியும். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் இருக்குல்ல, அவசர அவசரமா பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டே, நாளைக்கு கூட வேணாங்க, இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டே. அடே அட்மின், உன் பதிவை ஓபன் பண்ணதுக்கு அரை சொல்லா சொல்றியே, ஒரு இமேஜினேஷனுக்கு தாங்க சொல்றேன். இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்குள்ள 1008 தாட் வரும். சே, நான் இதை பண்ணுவேன், என் அப்பா அம்மாக்கு அதை பண்ணியிருப்பேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பண்ணியிருப்பேன், நான் ஒருத்தங்களை லவ் பண்றேன் அவங்களுக்கு இதை பண்ணியிருப்பேன், நான் கல்யாணம் பண்ண ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இதை பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள தாட்ஸ் வரும் பார்த்தீங்களா, நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ட்டு. இது எல்லாம் தான் உண்மையான வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கிடையாது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இன்ஸ்டாகிராம ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவா, அடுத்த வீடியோப்பா, அதுக்கு அடுத்த வீடியோப்பா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்படியும் இல்லையா, இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகுதுங்க, 8 எபிசோடு, 6 மணி நேரம் உட்காந்து பார்க்க போறேன். இப்படிலாம் லாஸ்ட் நாள்ல தோணுமா? கண்டிப்பா தோணாதுல. ஏன் அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது உங்களோட வாழ்க்கை கிடையாதுன்ட்டு. அப்போ உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எது ஞாபகத்துக்குலாம் வந்துச்சோ அதுதான் உண்மையான உங்களோட வாழ்க்கை. அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு சில விஷயமா இருக்கலாம், ஒரு சில இடமா இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு தோணி இருக்கும், இதை நான் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதை நான் பண்ணாமலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கும் பாத்தீங்களா. அந்த விஷயம்தான் உங்களோட முழுசா வாழ்ற வாழ்க்கை. அதாவது வாழ்க்கையை வாழ்றதுக்கும் வாழ்க்கையை முழுசா வாழ்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்களே, அதுதான் அது. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி வச்சிருந்த ஏதோ பிடிச்ச விஷயத்த பண்ண தொடங்குங்க. இன்னைக்கு நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு பிடிச்ச விஷயம் பண்ணணும்னு தோணும். இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா தானே இருக்கும். நம்ம பண்ற பெரிய தப்பே நாளைக்க நம்புறது தான். நாளைக்கு நம்புறது நல்ல விஷயம்தான். ஆனா நாளைக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்கு பண்ணா பரவாயில்ல. இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயத்தையும் ப்ரொகாஸ்டினேட் பண்ணி நாளைக்கு பண்றது நல்லாவா இருக்கு? ஒவ்வொரு வாட்டியும் இன்னைக்கு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி நாளைக்கு பண்ண போறேன் நாளைக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு எடுத்து நாளை கையில கொடுத்துக்கிட்டே இருக்குமே, நாளை மறுபடி வர்றப்பையும் இன்னைக்காதான் வரும்.
அன்னைக்காவது பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். அன்னைக்கும் பண்ண மாட்டோம், அன்னைக்கும் ப்ரொகாஸ்டினேட் தான் பண்ணிட்டு இருப்போம். இப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு நம்ம வாழ்க்கைய சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் வாழ்க்கையை ஓட்டுறவங்களோட லிஸ்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஸோ நீங்க பண்ண வேண்டியதுனா, நீங்க நடுவால வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இங்கிட்டு வந்து வாழ்க்கையை முழுசா வாழ பாருங்க. அதாவது நீங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்கன்னா 2 கட்டம் தள்ளி வந்து வாழ்க்கையை முழுசா வாழ பாருங்க. ஆக மொத்தம் இந்த பாட்காஸ்ட்ல இருந்து நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடைசி நாளா நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும். உங்களால பிடிச்ச மாதிரி உங்களோட வாழ்க்கையை உங்களால அமைச்சுக்கவும் முடியும். ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்ல என்ன பத்தி ஏதாவது சொல்லணும்னு இருக்கும். இப்ப கூட சில பேருக்கு இந்த பாட்காஸ்டுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தான் தோணும். அட என்ன இப்ப கமெண்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, இந்த நான் மட்டும் தான் நாளைக்கு கூட தான் வருவான், நாளைக்கு கூட தான் ஒரு பதிவு ஒண்ணு போடுவான், நாளைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள இன்னமும் தள்ளி போடுற பழக்கம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கங்க. இல்லப்பா நான் திருந்திட்டேன்ப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.